ஹலோ, இது வந்து என்னோடய சேனலோட மொதல் வீடியோ குக்கிங் சேனலில். இதில் வந்து ஆடியோ கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருக்கேன். கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஏற்றிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ லைவாக ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் பேசிகிட்டே பண்ணதுனால வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்கோங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னா வந்து என் பேர் வந்து செந்தில். நான் வந்து கொஞ்சம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு கொஞ்சம் ஒரு ஆவல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நிறைய மிஸ்டேக் இருக்கும். ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவும் பண்ணலை. திடீர்னு இதை தோணுச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதான் மொபைல் ஃபோன்லேயே அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே கொஞ்சம் வீடியோ மெர்ஜ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. இன்னும் வீடியோ எடிட்டிங்லாம் ஒன்றும் அவ்வளோவா இன்னும் கற்றுக்கல. ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் வந்து மொதல் வீடியோ இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கீரை எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பானையை நம்ம யூஸ் பண்ணுறோம். பானை வந்து 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பானை இல்லாதவங்க சாதாரண இதில் கூட பண்ணலாம். அலுமினியம் இதில் பண்ணலாம். பானையில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஆரோக்கியமானது. இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து அடிக்கடி கீரையெல்லாம் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்பொழுது வந்து டெய்லி வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ண முடியாது இல்லையா? வெங்காயம் தக்காளி போட்டு குக்கரில் போட்டு விசில் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது முடியல. டெய்லியும் கீரை சாப்பிட்ணும். அதில் இருந்து சத்துக்கள் வேணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் இல்லையா? அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து கீரை சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பானையில் சமைக்க போகிறேன். இங்கே வந்து இன்றைக்கி வந்து செங்கீரை வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து காஞ்சு கட் பண்ணியாச்சு. 2 தடவை தண்ணியில் அலசி மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து வச்சுருக்கு. இப்போ கண்டினியூ பண்ணுவோம். கீரை ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பானையும் ரெடியாக இருக்குது. பானையை வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே வந்து எடுக்கிறேன். பானை வந்து சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப ஹைட்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் பொருள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹீட்டு பெருசாக வைக்கலாம். இப்போதைக்கு வந்து அடியில் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி, எண்ணெய் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம். இந்த ஈரம் போனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றலாம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தும்ப செக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், கிரவுண்ட் செக்கு கடலெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கு. கூட கொஞ்சம் ரைஸ் பிரான் அந்த இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இதோட வந்து கார்டியல் லைஃப் இந்த ரைஸ் பிரான் 80%, சன்ஃப்ளவர் 20% அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த ஆயில் தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். ஏன்னா வந்து தண்ணி இது கண்டக்டரில் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் ஹீட்டு நடுவில் மட்டும் அவ்வளோவா வராது. எண்ணெய் தேய்ச்சாலும் பரவாயில்ல. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கடுகு. இப்போ எண்ணெய் வந்து பொறுத்து எண்ணெய் தண்ணி இதை சேர்ந்து இதுவாகிடுச்சு. உள்ளே தான் தெரிக்குது. இப்போ வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு மட்டும்தான் போட போகிறோம். உளுந்தம்பருப்பெல்லாம் போடல. அது சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. ஸோ இது மட்டும் போட்டோம். இப்போது வந்து எண்ணெய் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சம் சில தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் லேசாக பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு
கீரையை போட வேண்டியது தான். இதுதான் சிம்பிளான மெத்தடு. கடுகு இப்போ தான் வந்து பொரிய ஆரம்பிக்குது. கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. போட்டோம்னா அது வந்து கீரையோடு சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ வந்து இப்போ முதல்ல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட்டு போடுறேன், டாட்டா சால்ட்டு. இந்த கீரை வந்து சின்னதாக ஆகிடும் இல்லையா, எல்லாமே வெந்ததுக்கப்புறம். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் இந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் இந்து உப்பு கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இந்து உப்பு ஏன் போடுறோம்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ ரசம் அந்த மாதிரி இதில் இந்து உப்பு போட்டோம்னா வந்து ஏதாவது ரசத்தில் மிஸ்டேக் ஆகி டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கம்மி. இந்த இந்து உப்பு போட்டோன்னா கொஞ்சம் அதுவே கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். அது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு மிளகாத்தூளும் பெருங்காயத்தூள் லைட்டாக. பெருங்காயத்தூள் கூட தேவையில்லை, அது ஒரு வாசமாக அது ஸ்மெல் வரும் அது சாப்பிடும்போது. சும்மா தேவைக்கா லைட்டாக போதும். அப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணலைன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும். குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த காரம் கம்மியாக பண்ணி ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை ஊற்றிட்டு கீரை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோ ரெடி. சாப்பிட்றதுக்கு சத்தான சுவையான கீரை, செங்கீரை ரெடி ஆகிடும். பானையை பொறுத்தவரை முன்னாடியே தண்ணி ஊற்றிறது தான் நல்லது. முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஏன் முன்னாடியே ஊற்றுறோன்னா வந்து கீரை வந்து ஒட்டிக்கும் பானையில் அடியில். இவ்வளோ தண்ணி இது கரெக்டாக ஆப்ரேட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சு சிம்மில் இருக்கட்டும். கீரையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம்னா கொஞ்சம் சும்மா அதிகமாக வந்து வெறும் மண் மட்டும் சூடாச்சுன்னா வெடிப்பு விழுந்துடும். ஸோ இப்போ வந்து கீரையை உள்ள போகிறோம். பஜ்ஜி என்ன வாசம் அப்படின்னு குட்டி பையன் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான், அதனால் காமிக்கல. இந்த கீரை போடுறது கரெக்டாக இருக்கும். அழுத்தி போட்டுரும், அப்படியே சின்னதாக சுருங்கிடும். அழுத்தி போட்டு மூடியை போட்டுரும் வேண்டியதான். அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா கீரை ரெடி ஆகிடும். இப்போது உள்ள தண்ணி ஊற்றி கீரை போட்டாச்சு. ஃபுல்லாக சைடில் எல்லாம் கொஞ்சம் திணிச்சு விட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமைங்கிடும். இப்போ மூடியை வச்சு மூடிடலாம். மூடியை வச்சு மூடினா போதும். வெயிட்டு கூட ஒன்றும் வைக்க தேவையில்லை. தூக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கீரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுவையான நல்ல ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் கூட செஞ்சு சாப்பிட்லாம், டெய்லி செஞ்சு சாப்பிட்லாம். ரசத்தோட குழம்போட தொட்டு கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ. இதை செஞ்சு பாருங்கள், டெய்லி சாப்பிடுங்க. COVID-19 பீரியடில் எல்லாம் ஆரோக்கியமாக இருங்க. அப்புறம் நிறைய வீடியோஸு போடலாம். ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், பெல் பட்டன் அழுத்தாடி கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.